உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாங்கள் இப்போ உணவாக என்னத்தை சமைக்க போகிறோம்ன்றதை தான் இப்போ காணொலியூடாக பார்க்க போகிறோம். இதில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சிவத்த குடமிளகா இருக்கு. வித்தியாசமான இன்றைக்கு சாப்பாடு சமையல் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு இது முதல்ல இந்த பேப்பரை நான் வெட்டி வைப்போம். பேப்பர் வச்சா குடமிளகா இந்த தண்ணிகள் எல்லாம் அடியில் போடும்ன்றதுக்காக நான் பேப்பரை வச்சு தான் இதுக்குள்ள ஏப்ரையில் இதை வைக்க போகிறோம். அப்போ இதை பேப்பரை வெட்டிட்டு முதல்ல பேப்பரை அளவாக வெட்டிட்டு அறிஞனாண்டா தண்ணி நான் பண்ணி கொண்டு வந்த சிறசெல்லாம ஒரு போட்டு தண்ணி வச்சு விட்டு அது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. தெரியும், வெட்டி போட்டு நஞ்சால வேலை செய்கிறேன். ஓகே, இந்த பேப்பரை வெட்டியாச்சு. இப்போ இதுக்குள்ள 4 மிளகா போகும்போது தெரியாதோ அடக்கி பார்ப்போம். அப்படி நான் போகத்தான் போகணும். இதில் உண்டை வைப்போம், இதில் உண்டை வைப்போம். இதை கொஞ்சம் மட்டும்தான் ரெண்டாலும் பரவாயில்ல. இப்படியே வச்சு 3 மிளகாய் வைப்போம். முதல்ல 3 மிளகாயம் வச்சு மரக்கறி அமர்த்திட்டு விட்டு விட்டோம்னா மிளகாய் சூடுபடுது. எண்ணெய் இல்லாமலுக்கு புற கழுவி எடுக்க இதெல்லாம் முடியப்பா. இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் 20 நிமிஷம் 200 கிராதி இதை வச்சது வைக்க கூட ஒரு வளம் வெந்து வந்துட்டு அடுத்த வளம் பிரட்டுறேன். இப்படி பிரட்டிட்டு அடுத்த வளம் வைக்க போறேன். அப்பா வேலை செய்யுது, வா நடந்து. அடுத்த ஆள் ரீசன் முடிஞ்சு தெளிவாக நிற்குது. இதை இப்படி வச்சு திரும்பவும் அதே மாதிரி வைக்க போகிறோம். இதில் கிராதி இதுக்கு இது கூட 200 வெந்தயம் ஊற்றி மரக்கறியில் அமர்த்திட்டு ஃப்ளை பண்ணிவிட்டா சரி. ரவிவார் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த மிஷின் நான் இது பாந்தூள் பானை எல்லாம் சேர்த்து வைக்கிறது. அப்பா பாந்தூளெல்லாம் இப்போ இல்லை தானே, இதை சாப்பாடை செய்கிற கண்டைக்கு பாந்தூளும் தேவை. அதனால் இப்போ இந்த பாந்தூளையும் பானையும் போட்டு அடிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாந்தூளை போட்டு அடித்தோம்னா காய வச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிஞ்சிற பானைகளில் போட்டு அடித்தோம்னு சொன்னால் இப்போ பயன்படுத்தலாம் வந்தது தான். பாந்தூள் முடிஞ்சது வேண்ட இல்லை. கிடக்கிற பானை காய வச்சு நாங்கள் இப்போ இதை அடிச்சு முடிய சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்களோட குடமிளகாய் ரெடி ஆகி விட்டது. 2 குழம்பும் நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ சுடுவது எடுத்து இதுக்குள்ளே போடுவோம். இனி இதை ஆற விட்டுட்டு தோல் உரிச்சா சாப்பாடு செய்யலாம். இதை இப்படி வச்சு மூடி வைக்க போகிறேன். இப்போ இதை திரும்ப ஒரு குடமிளகாய் அதையும் வச்சுட்டு இதை வச்சு மூடி வச்சுட்டோம் ஆறட்டுக்கும். இப்போ இதையும் அதே மாதிரி வைப்போம். ஓகே, சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் அடுத்தது 4 குடமிளகாய் இதுக்குள்ள பெரிய மிளகாய் இல்லை பார்ப்போம். உள்ளுக்கு வைக்கலாம் தண்ணி ஒன்று வச்சேன் நான். இப்போ
அதுவும் ரெடி ஆயிருக்கு, நல்ல கலரா வந்திருக்கு. பாப்பீங்கன்னா நல்ல கலரா வந்துட்டு ஈஸியா இப்ப தோல்வி கேட்க நான் காட்டுவேன். இதுகளை வச்சு இதை மூடுவோம். இரும்பு சாத்து நல்லது. ஒரு ஆள் கேட்டவர் என்னண்டு இந்த குடம்புலாக சாப்பிடுறது இந்த மாதிரி எனக்கு விற்கிறாங்களாம் படி வைத்தாங்க கிடைக்காம. அப்ப என்னட்டு சாப்பிடுறது இது சும்மா பிரட்டலும் வைக்கலாம், உருளைக்குளம் கூட பிரட்டலாம், சும்மா வைக்கலாம். அப்ப வடிவா இன்றைக்கு இது மரக்கறி மாதிரியும் செய்யலாம், மச்சம் புரிச்சு முச்சரெல்லாம் வச்சு எல்லாம் செய்யலாம், விலை மாதிரி மாத்தி வந்து செய்யலாம். இதுதான் எங்களுடைய சாப்பாடு. 4 மிளகாய் ஆளுக்கு 1 மிளகாய் எடுத்துருக்கிறோம். அதோட பான் தூள் முடிஞ்சது. இது நாங்கள் சாப்பிட்ற பானில் கொஞ்சம் கொஞ்சமா மிஞ்சிற பானை நாங்கள் காய வச்சு வச்சு சேர்த்த பான் தூள் இப்போ அடிச்சு வச்சிருக்கு. இதை போட்டோம்னா எங்களுக்கு கண்ணாலே காணும். என்ன கீதா? அப்ப பானையும் வீணாக்க வேஸ்ட் ஆக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒன்றுக்கு காய வச்சு போட்டோம்னு சொன்னா சேர்த்து ஒரு நாளையில அடிச்சு விட்டோம்னா பான் தூள் ரெடி. நாங்கள் தயாரிச்ச அங்க எல்லாம் சக்கு கட்டின பானம் அடிச்சுதான் விற்போம். அது தெரியாது, அவங்கள அப்படி எல்லாம் போனாங்க பூச்சிகள் வளையும். யார் பார்த்தது? கடையில வந்து நிலத்தோட கடையில கூடுதல பெருசா இதாண்டு இல்லை, வேண்ட இல்லை. அங்க வந்து எங்கட மாதிரி சுத்தமா வராது கண்டிப்பா. அப்ப அதுதான் இப்ப நான் இதை மூடி வச்சுட்டு இது கிளீன் பண்ணிக்க காட்டுறேன். ஈஸியா தான் கிளீன் பண்ணலாம், கஷ்டப்படவும் தேவையில்லை. நாங்கள் இதுக்கு முன்னே ஆஃபர் இல்லாத நேரத்துல அடுப்புல வச்சு சுட்டு சாப்பிட்றோம். நாங்கள் சுடலாம், கம்பியிலையும் வச்சு அந்த கிரீல்லாம் வச்சு சுடலாம், பல மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டில் எண்ணெயில கன எண்ணெய் வேணும், அதுக்கு எண்ணெய்க்க போட்டு முழுசா வச்சு கடண்டு பொரிச்சு போட்டு கடண்டு எடுக்கணும். வேண்டாம் தோல் உரிக்கிறதுக்கு தானே. அப்ப அப்படி செய்யலாம், பல மாதிரியும் இதை தோல் உரிக்கலாம், உரிச்சு போட்டு பெரிய பொருளுக்களையும் வைக்கலாம். எங்களுக்கு இது சின்ன இருக்கிறபடியா நாங்கள் இதுக்குள்ள வச்சிருக்கிறோம். இது வந்து அப்புறம் இப்ப புளித்தோவா கிடக்குது. என்னன்னு சொன்னா நாங்கள் கர்த்தா பொருள் வைக்கிறோம் இல்லோ, அப்ப கீழே தண்ணி போவாது, அப்படியே கிளீனா கிடக்குப்போ. அப்படிங்கன்னா இங்க கழுவ தேவையில்லை, அப்படியே சுத்தமா இருக்கும். இப்ப பேப்பர்ல தான் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, பாப்பீங்கன்னா தெரியும். பேப்பர்லாம் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இதை எடுத்தறிஞ்சோம்னு சொன்னா அப்புறம் நல்லா சுத்தமா இருக்கும். அப்படியே பூட்டி போட்டு வைக்கணும், ஆற வச்சுட்டு வைக்க வேண்டியது. எண்ணெய் லேசா ஒரு வச்சா வளர்த்து வச்சா சரி. இப்ப ஆறட்டுக்கும் இப்படி வைப்போம். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் இந்த மாதிரி செய்ய முடியும் இன்றைக்கு. இப்ப பாப்பீங்கன்னா நான் இந்த போனி வழியெல்லாம் போட்டு இந்த பாந்தூள் எல்லாம் வைக்க போறேன். அதோட சங்கீதா உடனே பிளேண்டி ஒன்று வச்சிருக்கு. பிளேண்டியா சும்மா நார்மல் பிளேண்டி இல்ல, இப்ப காட்டன் பிளேண்டிய பாருங்கோ. இது மருத்துவ குணம் உள்ளது. என்ன போட்டதுன்னு சொன்னா முக்கியமானது கற்பூரவள்ளி இலை, வெத்தில, மல்லி, கராம்பூ. கராம்பும் போட்டதில்லை, எல்லாம் போட்டு மிளகு, இலக்காய், பட்டை எல்லாம் போட்டோம் ஆவிச்சு. இதுக்கு என்ன பேர்? இது குடிநீர். குடிநீர் எல்லாம் போடலாம். இது குடிநீர் நல்ல இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிற மட்டத்துல ஆக்களுக்கு தொண்டை எல்லாதுகள் இதுகள் எல்லாம் வருத்தத்துக்கும் தரமானது. இப்ப ஒரு பிளேண்டியும் குடிச்சுட்டு நாங்கள் வைக்கிறது எல்லாத்துக்கும் நல்ல மனதங்க. அப்ப பிளேண்டியை இப்ப ஊத்து குடிப்போம். அப்ப நாங்கள் பார்ப்போம். இப்படி நீங்கள் வச்சு குடியுங்கோ, நல்லா இருக்கும் என்று சொல்றேன். விரும்பினா நீங்களும் செய்து குடிக்கலாம். நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு காணொலியூடாக சொல்லுவோம். விரும்பினா செய்யலாம். என்ன மருத்துவ குணம் இது நல்ல இது கடையில் அங்கே நான் யமன்ல வேலை செய்யக்கல, அந்த யமன்லையும் வச்சு கஷாயமோ ஏதோ ஒன்று சொல்லி பேரை ஒன்று சொல்லி அதை வச்சு குடிக்கிறதாக்கள் அப்படி செய்யலாம். ஓகே, இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது மிளகா குடமிளகா வந்து நல்லா ஆறிட்டு இருக்கு. பார்ப்பீங்கன்னு சொன்னால் எவ்வளோ தண்ணி நிற்கண்டு பாருங்கோ, எவ்வளோ தண்ணியும் வருது, அவ்வளோ தண்ணி வந்துட்டு. அந்த வீட்டில் இது ஆற விட்டுட்டு நான் ஒரு சாடிக்குள்ள முளைக்கிற கிழங்குகளை கொண்டே சும்மா ஊண்டி விட்டது. பார்ப்பீங்கன்னா இவ்வளோ கிழங்கும் வந்திருக்கு. நான் இப்போ அதை எடுத்து கொண்டு வந்து நான் வெவ்வேறு கழுவி போட்டு
பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிழங்கு இப்படியே அவிச்சு போட்டு எண்ணத்துக்கும் எடுக்கலாம், சலாட்டுக்கு போடலாம். சும்மா அந்த எறியக்கூடாது, சும்மா சாடி வழியாக ஊண்டி விட்டால் உலகிழங்கும் வந்துருக்கு. வைப்போம் மீன் கிழங்குல வச்சுட்டு இப்போ இந்த இந்த மிளகாய் இப்போ உரிப்போம். இது வந்து ஈஸியாக இப்போ உரிக்கலாம். 2 மிளகாய் சேர்ந்து வந்துட்டு இதை ஒன்றை இருப்போம். இந்த மூளை அப்படியே மெதுவாக எடுத்துட்டு இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கத்தி எடுத்தா சரி. அப்படியே இந்த கழுவுறது, கழுவி தண்ணி வடிக்க விட்டு தான் திரும்ப சமைக்க போகிறோம். ஈஸியாக தோலெல்லாம் உறிஞ்சு வரும். கத்தியே தேவையில்லை, சும்மா உரியுது. அப்படியே வழக்கம் அதுக்காண்டி தான் கத்தி வச்சுருக்கிறோம். அதில் எடுத்துட்டு அப்படி தோலை உரிச்சா இப்படி நான் 3 மிளகாய்க்கும் தோலை உரிக்க போகிறேன். உரிச்சிட்டு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் மிளகாய் எல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கு. அதோட இஞ்சால மைதா மாவு எடுத்து வச்சுருக்கு. இப்போ தயாரித்த பான்தூள் அதோட சேர்த்து ஒரு முட்டை எடுக்கிறேன். இது அடிப்பிச்சு போடுறோம். இந்த முட்டையில் நாங்கள் இந்த வடுக்கு ஒன்று கட்டியாக வரும், அதை எடுத்து எறிகிறது அடிஞ்சு போட்டு. ஓகே, இது மிக்சி ஜாரில் போட்டு அடிக்க போகிறோம். அதுக்கு இப்போ சேர்க்க போகிறேன் ஒரு தேக்கரண்டி மைதாமா சேர்த்துருக்கு. இன்னும் ஒரு அரைக்கரண்டி சேர்த்தாச்சு. இப்போ பால் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பாலையும் விட்டு லைட்டு நின்றுட்டுது. கொஞ்சம் பாலையும் விட்டு இப்போ இதிலே அடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போடுவோம். இந்த முட்டைக்கு கொஞ்சம் மிளகு தூளும் போடுவோம். காரம் போட்டாச்சு, அடிச்செடுப்போம். அடிச்செடுத்தாச்சு. இப்போ மாற்றுவோம். இப்போ இதை எடுத்து இஞ்சால வச்சுட்டு இதுக்குள்ள மாற்றினா தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, மாற்றியாச்சு. லைட்டு வந்துட்டுது. ஓகே, திரும்ப நிற்குது. சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். லைட் வந்துட்டு இப்போ முதல்ல நான் இந்த மிளகாய் எல்லாத்தையும் வடிவாக தண்ணி இல்லாமல் திரும்பவும் ஒத்தி எடுக்க போகிறோம் பேப்பரில். ஏன்னா மிளகாயில் தண்ணி நிறைய வரும். எல்லாம் ஒத்தி எடுத்து போட்டு தண்ணி வடிஞ்சோண்டே இருக்கும். அப்போ தண்ணி எடுத்து போட்டு மாற்றுவோம். இதை அப்படி எல்லா மிளகாயும் நான் ஒத்தி எடுக்க போகிறேன். இப்போ ஒத்தி எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடல தானே, அப்போ தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இதுக்கு
ரெண்டு பக்கம் சேர்க்க போகிறோம். ரெண்டு பழமும் உப்பு சேர்க்கணும். அதே போல் நாங்கள் இதுக்கு இனி காரம் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். அப்போ கொஞ்சம் காரத்தூளும் இதோட கலக்க போகிறோம். ஏன்னா இனிப்பு மிளகாயிலும் அப்போ கொஞ்சம் காரம் போட்டால் நல்லா இருக்கும். விரும்பின காரத்தை போடலாம். அவ்வளோ இருந்தாலும் நான் அளவாக எங்களுக்கு அளவாக தான் போட்டிருக்கு. இப்போ போட்டாச்சு. சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் அடுத்தது என்னென்ன பொருட்கள்ன்றதை பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எல்லா தேவையான பொருட்களும் எடுத்துட்டேன். இதில் பார்ப்பீங்கன்னா புரிசுத்தம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு. இது தண்ணி இல்லாத முச்சரெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு. இதில் பொறுமிச்சான கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஜால பான்தூள், ஜால மைதா. இந்த முச்சரெல்லாம் தான் நான் அங்கே லிடில் பண்ணதாண்டு காட்டியிருப்போம். இதுதான் இப்போ எடுத்து பாவிக்கிறோம். இப்போ எப்படி செய்கிறன்றதை வடிவாக நாங்கள் பார்ப்போம். முதல்ல நான் ஒரு மிளகாயை எடுத்து உப்பெல்லாம் ஊறிட்டுது மாவில் முதல் துவைக்க போகிறேன். சும்மா மைதா மாவில் துவைச்சிட்டு இஞ்சால கரைச்சி வச்ச நான் எல்லாம் முட்டையெல்லாம் போட்டு அதில் துவைச்சு ஈஸியாக அப்படி எடுத்துட்டு கொஞ்சம் படியை விட்டுட்டு இனி பார்த்தீங்கன்னா இனி தான் இந்த பான்துள்ள வைக்க போகிறோம். அப்போ இப்படி போட்டுட்டு இதை இப்படி எடுத்து மேலே வடையாக தூவி எல்லா வளமும் திரள்ற மாதிரி எடுத்து போட்டு இதை மங்கால மாற்றுவோம். மாற்றி இந்த கொப்பையில் வச்சு வித்தியாசமான சாப்பாடு நல்லா இருக்கும். இதுக்குள்ள இனித்தான் இப்போ இதை கையை துடைச்சிட்டு வர கையிலே விட்டோம். கை துடைச்சிட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள நான் இந்த புருசூத்தம், இந்த முச்சரெல்லாம் கொஞ்சம் பொறுமாச்சம் எல்லாம் போட்டு சுற்றி போட்டு உள்ளே வைக்க போகிறோம். இப்படியே சுற்றிட்டு நான் இந்த மிளகாய்க்கு உள்ளே வைக்கிறேன். வேண்டாம் இந்த வேணுமெண்டா தேவையான அளவு வைக்கலாம். இதில் ஒரு பாதி எடுத்து வைப்போம். பெரிய மிளகாய் தானே இப்போ கூட வைக்கலாம். இதுக்குள்ள வச்சு உள்ள வடையாக வச்சாச்சு. வளம்தான் இதுன்ற வேலை. இது வடையாக மூலிக்கா பானை மூடி இப்படி நான் இப்படி எல்லா மிளகாயும் செய்ய போகிறேன். செய்துட்டு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் கத்தரிக்காய்ங்க வந்து அப்போ வெட்டி இப்படி செய்வோம்ட்டு வெட்டி மிளகு தூள் உப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அதுவும் இதே மாதிரி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஒரு வளம் நான் துவைச்சிருக்கிறேன். எல்லாம் ஒரு வளம் துவைக்க போகிறேன். எல்லாம் ஒரு வளம் இப்படி துவைச்சி போட்டு இது ரெண்டையும் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். அப்படின்றபடியாக இப்போ இந்த வளம் திருப்பிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் புருசூத்தம், கொஞ்சம் முச்சரெல்லாம் இதுக்குள்ளே அப்படி சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் பொறுமாச்சம் போடலாம்.
போட்டுட்டு சுற்றிட்டு திரும்ப நான் இதை இப்படியே வைக்க போகிறேன். வச்சு இதில் துவச்சு திரும்ப இந்த வளவு மடியாக துவச்சு இது எண்ணெயில் பொரிக்கிறது. நான் இன்றைக்கு பொரிக்கல, பாட்டல் போடுறேன். இப்படி இந்த கத்தரிக்காயை நான் எல்லாம் செய்து எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் 2 ஐட்டம் செய்து ரெடியாக இருக்குது. இப்போ சிறிதளவு எண்ணெய் அடியில் தியாச்சு. இது வந்து கத்தரிக்காய் இல்லை செய்ததுக்கு வந்து நான் இதில் பேப்பரை போட்டுட்டு இதில் போட போகிறேன். லைட்டாக எண்ணெய் இதுக்கு பேப்பருக்கு பூசிட்டு பொரிச்செடுத்தா என்ன நல்லா இருக்குன்னு நாங்கள் பொரிக்கல, ஒலிவண்ணா கொஞ்சம் விட்டு வாட்டி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் இதில் இப்படியே அடிக்கிட்டு திரும்பவும் ஒரு கொஞ்சம் ஒலிவண்ணை விட்டோம்னா அது சென்றாடல 5 வரும். இது அங்கால இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. கட்டுவோம். அந்த விட்ட எண்ணெயிலேயே வேகுது. அதையும் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. அது என்ன கொஞ்சம் அடுப்பு கூட்டி எல்லாம் போடாது. ஓகே, இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். நல்ல டேஸ்டாக இருக்கும். பார்ப்போம், அவிஞ்சு விரட்டு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த மிளகா எடுத்துட்டு திரும்ப இந்த மிளகா போட்டிருக்கிறேன். இதுவும் வந்து பார்ப்பீங்கன்னா இது மைந்து வந்துருக்கு. நல்லா உருகி வருது. முத்தரெல்லாம் ஒரு மாச்சம் எல்லாம் வருது. நல்லா இருக்கும். என்னோட எண்ணெயில் பொரிக்கல தானே, ஒரு எண்ணெயில் சும்மா வாட்டுற மாதிரி வாட்டுறது நல்லா இருக்கும். இப்போ பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழியா 5 நிமிஷம் கழியா பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னா எங்கட கத்தரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உருவி கொண்டு வருது. எல்லாம் நல்ல கலராக வந்துடுது. ஓகே, 2 உலகம் நல்லா இருக்கு. இப்படி இருக்கும். கொஞ்சம் சேர்த்து வச்சாச்சு. அடுப்பதி பாட்டுவோம். ஓகே, இது நிப்பாட்டு. இப்படி பேப்பரை வச்சபடியா சட்டியும் பெருசாக பழுதாகாது. மற்றது ஊற்ற ஒன்றும் போகாது, என்ன ஒட்டாது. சும்மா கழுவினா டக்குன்னு கழுவலாம். இப்போ இதான் பிரட்டி பார்ப்போம் எப்படி அவங்கிட்டு வந்து. ஓகே, கொஞ்சம் கிடக்குது. திரும்ப அடுத்ததையும் பிராட்டுவோம். ஓகே, இது 2 விரட்டுக்கும் இந்த 5 நிமிஷத்துல அடுத்த பக்கம் ரெடி ஆயிடும். பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கட சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிருக்கு. கொஞ்சம் பானை
கொஞ்சம் ஒரு சுத்த முச்சரெல்லாம் போட்ட கத்தரிக்காய் இது மட்டும் கத்தரிக்காய் இதுல குடமிளகா ஒரு சூத்த முச்சரெல்லாம் போட்ட குடமிளகா 4 குடமிளகா ஆளுக்கு ஒரு குடமிளகா இன்றைக்கு தரமான சாப்பாடு இதுதான் எங்கள்கிட்ட இரவு சாப்பாடு பாப்பீங்கன்னா ஒரு கோப்பைக்கு அப்படி இந்த மிளகாயம் போட்டு கத்தரிக்காய் சுட்ட கத்தரிக்காயும் போட்டு இன்றைக்கு சலாட்டு நாங்கள் வெட்ட இல்லை என்ற கிணக்க சாப்பாடு இதோட ஒரு பான் துண்டும் இதுதான் எங்களோட சாப்பாடு தரமான சாப்பாடு இத்துடன் இந்த காணொலி நிறைவு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம் பாய் போட்டோ எடுப்போம்